அப்படின்னு சொல்கிறோம்ல, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பெரிய பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னு வைங்களேன், காரில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்தாச்சு, வித்த கார்லாம் திருப்பி கொடுக்குறாங்க, வேண்டாம் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்பொழுது அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட ஜிஎம் அந்த மேப்பை எடுத்து வச்சுட்டு உட்காந்து பார்த்துட்டு கூப்பிடுவாராம் தன் கீழே இருக்கக்கூடிய அத்தனை நிபுணர்களையும், வாங்க வாங்க வாங்க, இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கூப்பிடுவாராம். நம்ம ஊர்லேருந்து போன குழந்தைங்க கேட்டாங்களாம், ஒரு ப்ராப்ளம் வந்தால் இப்படியா சந்தோஷப்படுவாங்க, எங்கள் ஊர்லலாம் பிரச்சனை வந்ததுன்னா அவ்வளோ வருத்தப்படுவோம், நாங்கள் முடிஞ்சால் அதை அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவோம், நாங்கள் எங்களுது இல்லைங்க, நாங்கள் பண்ணவே இல்லைங்க அப்படின்னு அந்த பாசிங் த பார்சல் நாங்கள் ரொம்ப அழகாக விளையாடுவோம். பிரச்சனைன்னு தெரிஞ்சால் அப்படியே டக்குன்னு கொடுத்துருவோம், அவ்வளோதான், அது கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, என்னதில்லை ஒன்றுதில்லை. அப்போ அவர் சொன்னாராம், பிரச்சனைன்னு வந்தால் சந்தோஷம்தான், ஏன் தெரியுமா, பிரச்சனையை தீர்க்கறதுக்காகத்தானே கல்வின்னு ஒன்று கிடச்சிருக்கு, பிரச்சனைகளே வேண்டானா கல்வி எதற்காக அப்படின்னு கேட்பாங்களாம். அப்போ யோசிச்சுப்பாரு, ஆமாம் அப்படிதான் வரும், இந்த சோஷியல் மீடியாவை தாண்ட முடியும், ஒன்னால் முடியும் அப்படின்னு. அதுக்கு தான் நான் முதல்ல ஒரு கதை சொன்னேன் மகளே, என்ன, யாரோட நீ சேர்ந்திருக்கியோ அதை பொறுத்து உன்னுடைய மன உறுதி வளரும், எந்த நபர்களோடு சேர்றியோ அதை பொறுத்து வளரும். 10% பலவீனம் உள்ளவங்கெல்லாம் ஒன்றா சேரும்போது அந்த 10% பலவீனத்தை எப்படி தாண்டணும்னு முடிவு பண்ணுவாங்க. 90% பலவீனம் உள்ளவங்களோட 10% சேர்ந்தா அடுத்த நாளே 15 ஆகும், 20 ஆகும், 25 ஆகும், மேலே போகும், இந்த பலவீனம் மாறும். ஸோ யூ மேக் அ டிசிஷன், தெர் இஸ் நோ சொல்யூஷன் அட் ஆல். இதை விட பெரிய பிரச்சனை உன்னுடைய குழந்தை வாழ்க்கையில் பார்க்கும், அதை தாண்டது எப்படி அப்படின்னு நீயும் உன் குழந்தையும் உட்காந்து முடிவு பண்ணணும். அதை விட பெரிய பிரச்சனையை உன்னுடைய பேத்தி கண்டிப்பாக பார்ப்பா, அப்போ அதை உட்காந்து தீர்க்கிறது எப்படின்னு அப்போ இருக்கக்கூடிய கல்வி முறை பார்க்கும். ஓகே, ஸோ மனதில் என்ன முடிவு பண்ணுறோம், ஆமாம் இது பிரச்சனை, தீர்க்க வேண்டிய பொறுப்பு எங்கிட்ட இருக்கு, என் கையை திறந்து உள்ளே வந்து உட்காந்து என்னை பாருன்னு சோஷியல் மீடியா கேட்கலையே அம்மா, சொல்லு பார்க்கலாம், உள்ளங்கையில் வந்து உட்காந்து உன்னை பார்க்காம விடவே மாட்டேன் நான் அப்படின்னு உன் தாடியை பிடிச்சி கெஞ்சிச்சான்னு. என்னுடைய பலவீனம் சொல்லுவாங்க தெரியுமா, வாலி எதிரில் நிற்கிறவங்களுக்கு பாதி பலம் வாலிக்கிட்டேருந்து போயிடுமா. எவ்வளோ அழகான கதை. பிரச்சனை வாலிக்கிட்டியா எதிரில் நிற்கிறவங்கிட்டியா, எதிரில் நிற்கிறவனுக்கு என் முன்னால் வாலி இருக்கான், என் பாதி பலம் போயிருங்கிற என்னுடைய பயம் வாலியின் பலம். அப்போது சோஷியல் மீடியா என்னை எடுத்துகிட்டு போயிரும்ப்பா, நான் அப்படியே கூட்டிகிட்டு போயிடும், நான் காணாமையே போயிடுவேன் அப்படிங்கிற உன்னுடைய பயம் சோஷியல் மீடியாவின் பலம். நீ தான் உறுதியாக நிற்கணும். எங்கள் காலத்தில் சொல்லுவோம், 6 மணிக்கு அப்புறம் வெளியில் போகாத, பிள்ளை பிடிக்கிறவன் வருவான், பிச்சைக்காரன் தூக்கிட்டு போயிடுவான், மாயாஜாலக்காரன் வருவான் அப்படின்னு. இப்போ யாரும் வரல, எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க. ஒன்று எங்கள் வீட்டு டிவி, இன்னொன்று அதில் இருக்கக்கூடிய வேணும் வேண்டாம், குழந்தைங்க பார்க்கலாமா பார்க்கக்கூடாத, எதை பற்றியும் இல்லாமல் குப்பையாக கொண்டு வந்து கொட்டுவோம், குடும்பமே உட்காந்து பார்க்கும், அவ்வளோ பலவீனம். அடுத்தது கையில் இருக்கக்கூடியது, தாண்ட வேண்டியது உன்னுடையது. சயின்ஸ் இஸ் அ டபுள் எட்ஜ்டு வெப்பன், நீ எப்படி பயன்படுத்துகிறேங்கிறத பொறுத்து